ஒருத்தவங்க கிட்ட பேச போனால் பயமாக இருக்குது. நான் நினைக்கிறத அவங்க கிட்ட சொல்ல முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. என்னால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச முடியல, அவங்கள்ட்ட பேசினாலே என்னுடைய வாய் கொளருது, ரொம்ப பதட்டமாகிடுறேன் நான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அவங்க வாயால் தான் பேசுகிறாங்க. வாயால் பேசக்குள்ள சத்தம் கேட்குது, கரெக்டாக சத்தம் கேட்குது. நீங்கள் உங்கள் வாயால் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுவும் சத்தம் தான். ஓகே, இப்படி நான் பண்ணதும் ஒரு சத்தம் தான். உங்கள் வீட்டில் ஃபேன் ஒன்றா சத்தம் தான், ஏசி ஒன்றா சத்தம் தான், பைக்கை நீங்கள் ஆக்சலேட் பண்ணிங்கனாலும் சத்தம் தான். அப்போது காமனாக உள்ளது என்னென்னா சவுண்டு. அப்போது அந்த சவுண்டு உங்களை பயன்படுத்துது. ஏன் பயன்படுத்துதுன்னா, அந்த சவுண்டோட ஏதோ ஒரு ஸ்டோரியை நீங்கள் மெர்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஒரு கதை, அப்படி இப்படி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது அப்படி, இது இப்படி, இது உண்மை பொய். இன்னும் இதுவும் ஒரு சவுண்ட், அதுவும் ஒரு சவுண்ட், பதில் சொல்கிறதும் ஒரு சவுண்ட், கேள்வி கேட்குறதும் ஒரு சவுண்ட், எல்லாமே சவுண்ட் தான். அந்த மாதிரி பயமாக இருந்ததுன்னா ஹெட்டுக்குள்ளே உள்ள சவுண்டை கேட்காம வெளியில் நேச்சுரலாக சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபியர்ன்ற விஷயம் இருக்காது. கேஷுவலாக போய்ட்டு பேசுங்க. உங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதேமாரி பேசுங்க.